கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனை துதித்து பாடப்போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நல்ல பிதாவே, உங்கள் சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம். உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் நம்ம தியானிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புள்ள ஒரு இடம்தான் இந்த உலகம் என்பது. நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் ஆபத்துக்கள் பதிவிருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. அந்த ஆபத்தின் நடுவிலே தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆபத்து நிறைந்த உலகத்தில் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாமல் நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு எது காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஆபத்து ஏற்படுகிற இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருப்பது எதனால்? அநேகம் நினைக்கலாம், நான் ஒரு நல்ல பாதுகாப்பான வீட்டை கட்டியிருக்கிறேன், எனவே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அல்லது என்னை சுற்றிலும் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இன்னும் நினைக்கலாம், எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்றெல்லாம் எண்ணலாம். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும்தான். ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் உனக்கு ஆபத்து நேரிடும் போது நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? விடுதலை தருவேன்னு சொல்கிறார். அப்போ ஆபத்து நமக்கு வராது என்று சொல்ல முடியாது. காரணம், ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழுகிறதுனால எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆபத்தாக சம்பவிக்கலாம். அப்படி ஆபத்தாக சம்பவிக்கிற இந்த உலகத்தில் ஒருவேளை
ஒரு ஆபத்து உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஆண்டவராகிய கர்த்தர். அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக சிந்திக்க போகிறோம். இன்னொரு வேத வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். 107ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். பாருங்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுடைய இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த இக்கட்டில் இருந்து ஆண்டவராகிய தேவன் விடுதலையாக்குவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கி இன்றைக்கி எனக்கு விடுதலையே இல்லையே, நான் எப்படி விடுதலையாக போகிறேன்? நான் எப்படி தப்பு வைக்க போகிறேன்? நான் எப்படி இந்த ஆபத்திலிருந்து மீண்டு வரப்போகிறேன் என்று நீங்கள் இன்றைக்கி வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீங்களா? வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கி விடுதலைக்கு வழியே தெரியாமல் வேதனையோடும் துக்கத்தோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய ஆபத்தில் உங்களை விடுவிப்பதற்கும் உங்களுடைய இக்கட்டிலிருந்து உங்களை தப்புவிப்பதற்கும் உலகத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாராலையும் தப்புவிக்க முடியாவிட்டாலும், யாராலும் இந்த ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாவிட்டாலும், யாராலும் உங்களுக்கு ஒரு விடுதலை தர முடியாமல் இருந்தாலும், இயேசு உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 91ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அங்கேயும் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும் போது எப்படி உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபத்து வருகிறதான நேரத்தில் ஒரு மனுஷன் தேவனை நோக்கி, இந்த 3 வசனங்களில் அதான் பார்க்குறோம். ஆபத்து வரும்போது யாரை கூப்பிட வேண்டும்? கர்த்தரை கூப்பிட வேண்டும். கர்த்தரை கூப்பிட்டால் அந்த ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்கிறார். இந்த வசனத்தில் நம்ம 91ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது அவனை 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 என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. யாரை ஆண்டவர் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாராம், யாரை ஆண்டவர் அந்த ஆபத்திலிருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துவார் என்றால், ஸ்தோத்திரம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஒரு மனுஷன், தேவனை தனக்கு மறைவிடமாய் ஒரு மனுஷன் கொண்டிருந்தால் அவன் எவ்வளவு பெரிய சிக்கலில், எவ்வளோ பெரிய ஆபத்தில் அவன் சிக்கி கொண்டாலும், எந்த மனிதர்களுடைய ஆபத்தான இடங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் இருந்தாலும், அல்லது ஏதோ பலவிதமான இக்கட்டுகளில் அகப்பட்டு அந்த ஆபத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சாலும், கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இன்றைக்கி இந்த ஆபத்து நேரத்தில் ஏதோ ஒரு இக்கட்டில் அகப்பட்டுட்டேன், கண்ணியில் அகப்பட்டுட்டேன், ஒருவேளை வெளியில் தெரியல, நான் பாவத்தில் அடிமையாக இருக்கிறேன், இது நான் பயங்கரமாக என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது, என்னால் விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு வழி தெரியலையே, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக துணை செய்வார், உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் மேல் மனம் இறங்கி ஆபத்தில் நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து காப்பாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஆபத்தில் யாக்கோபை போல சிக்கினவர்களாக கண்ணீரோடு வேதனையோடு எனக்கு இந்த ஆபத்திலிருந்து விடுதலை இல்லையே என்று புலம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் மனமிறங்கி அற்புதங்களை செய்வீராக.
மனமிறங்கி அற்புதங்களை செய்வீராக. உங்கள் வல்லமை நீங்கள் விளங்க பண்ணுங்கப்பா. கிருபை தந்து நடத்துங்கப்பா. பிள்ளைகளை ஆதரித்தருளுங்கப்பா. பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்கப்பா. ஆபத்திலே தேவன் உதவி செய்தரணும். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.